சீராக்க ஞானம் அதிகாரம் 36. இஸ்ரேலுக்காக மன்றாட்டு. எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும் உம் கையினை வலக்கையினை மாட்சிமைப்படுத்தும். சினத்தை தூண்டி சீற்றத்தை பொழியும் எதிரியை ஒழித்து பகைவரை பாழாக்கும். காலத்தை விரைவுபடுத்தி ஆணையை நினைவு கூறும் அவர்கள் உம் அருண் பெரும் செயல்களை எடுத்துரைக்கட்டும். தப்பி பிழைத்தோரை சினம் என்னும் நெருப்பு விழுங்கட்டும். உம் மக்களுக்கு தீங்கிழைப்போர் அழிவை காணட்டும். எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என கூறும் பகை வேந்தர்களின் தலைகளை நசுக்கும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு இரக்கங்காட்டும். உம் தலைப்பேராக பேரிட்டழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும். உம் பேரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும். உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அளியும். உம் இறைவாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, உம் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்றுமுள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். வேறுபாடு கண்டறிதல். வயிறு எல்லா வகை உணவுகளையும் உட்கொள்கிறது, எனினும் ஒரு வகை உணவு மற்றொன்றை விட மேலானது. வேட்டையாடிய உணவினை நாக்கு சுவைத்து அறிகிறது. அறிவு கூர்மை கொண்ட உள்ளம் பொய்யை பிரித்தறிகிறது. மனக்கோட்டம் கொண்டோர் வருத்தத்தை கொடுப்பர். பட்டறிவு கொண்டோர் அவர்களுக்கு எதிரடி கொடுப்பர். மனைவியை தேர்ந்து கொள்ளல். ஒரு பெண் எந்த ஆணையும் கணவனாக ஏற்றுக்கொள்வாள். ஆனால் ஆணுக்கு ஒரு பெண்ணை விட மற்றொருத்தி மேம்பட்டவளாக தோன்றுவாள். பெண்ணின் அழகு அவளுடைய கணவனை மகிழ்விக்கும். அவன் வேறு எதையும் அவ்வளவு விரும்புவதில்லை. அவளது பேச்சில் இரக்கமும் கனிவும் இருக்குமானால் அவளுடைய கணவன் மற்ற மனிதர்களை விட நற்பேறு உடையவன். மனைவியை அடைகிறவன் உடைமையை பெறுகிறான். தனக்கு ஏற்ற துணையையும் ஆதரவு தரும் துணையையும் அடைகிறான். வேலி இல்லையேல் உடைமை கொள்ளையடிக்கப்படும். மனைவி இல்லையேல் மனிதன் பெருமூச்சு விட்டு அலைவான். நகர்விட்ட நகருக்கு தப்பியோடும் திறமையான திருடனை யாரே நம்புவர்? அவ்வாறே தங்குவதற்கு இடமில்லாமல் இரவு வந்ததும் கண்ட இடத்திலும் தங்கும் மனிதனை எவர் நம்புவர்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.